அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று உரிமை பாராட்டினோம். இன்றைக்கு நாங்கள் சபையாராய் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இயேசுவே, இவ்வளவு மழையிலேயும் இவ்வளவு பணியிலேயும் இவ்வளவு பிரச்சனைகளிலேயும் இந்த பிள்ளைகளை நீ அழைத்துக் கொண்டிருக்கிறீர். தேவரே, இந்த தேவன் என்றைக்கும் இல்ல, சதா காலமும் நம்முடைய தேவன், நம்ம எல்லாருக்கும் தேவன். அவர் நம்முடைய தேவன். நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை தூரம் போய்விட மாட்டார், எதிர்த்து கண்டு காணாம இருக்க மாட்டார். மரண பரியந்தமும் நீ நடத்த வல்லவராயிருக்கிறீர். இயேசுவே, வசனத்தை கொண்டு எங்களுடைய இடைவெளிவீராக, உள்ளத்திலே பலத்துக்கு நடிப்பீராக. ஆண்டவரே, நீர் பேசும், உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்று எழுதியிருக்கிறதே. நீர் பேசும் அப்பா. என் மாம்சம் வெளிப்பட்டு விடக்கூடாது. என் இதயத்தில் இருக்கிற அந்த இதயத்தின் நிறைவு வாய் தவறி வார்த்தை வந்துவிடக் கூடாது. இதயத்தின் நிறைவினால் வாய் பேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நீ அடக்கி ஆண்டு ஆவியானவரே இடைவிடுவீரா. நீ பேசுவீராக. சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தை கட்டி சபிக்கிறேன். ஆவியானவரை கொண்டோ அந்த விடுதலை உண்டு சொல்லியிருக்கிறதே, வசன விடுதலையோடு புறப்பட்டு செல்லட்டும் ஐயா. இதயத்தில் கொழுந்துக்கு எரியட்டும். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை சங்கீதம் 48:14 வாசிக்க கேட்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், சதா கடைசி வரைக்கும், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எப்படி நடத்துவாரா? மரணத்தின் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். சத்துரு நம்ம மரணத்தை நாம் சந்திக்கிறதுக்கு போராடி கொண்டே இருப்பான். அதுக்கு பிற்பாடு நம்ம செத்த பிற்பாடு அவன் நம்ம வீட்டு இருப்பான். நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் கடைசி சத்துரு மரணம். நம்முடைய மரணத்தின் கடைசி சத்துரு தான். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உங்கே. எவ்வளவு மரணம் வந்தாலும் அவன் கூர் மழுகி போய் எத்தனையோ பேரை கொண்டு குவித்தாலும் அவன் ஜெயம் எடுத்ததா சரித்திரமில்லை. ஏன் தெரியுமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் மரண வரை நம்மை நடத்துவார். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா, என் தேவனே, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. உம்மைதான்பா வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆகையினாலே இந்த தேவன் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்தவராக இருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் நமக்கு எப்படிப்பட்ட தேவனாய் இருக்க போகிறார்? அவர் நம்முடைய தேவனாச்சே. நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலையும் நம்மை எந்த விதத்தில் விட்டுவிட மாட்டார். அவர் நம்முடைய தேவன்.
நம்ம மார்த்தட்டி கொண்டு சொல்லலாம், அவர் நம்முடைய தேவன், அவர் என்னுடைய தேவன், அவர் எந்த விதத்திலே கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் நமக்கு எப்படிப்பட்ட தேவனாய் வெளிப்பட போகிறார், இதுவரைக்கும் வெளிப்பட்ட தேவன் இனி எப்படி வெளிப்பட போகிறார் என்கிறதை சுருக்கமாய் சொல்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு 10:30 மணிக்கு சரியாய் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் உண்டு, 10:30 மணிக்கு வாலிபர் கூட்டம் உண்டு. கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது பாருங்கள், நம்முடைய தேவன் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், ம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, என்னை கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். என்ன தேவன்? நம்முடைய தேவன் காண்கிற தேவன். நம்ம எல்லா சூழ்நிலையும் அவர் காண்கிற தேவன். நம்ம ஏன் தேவன் நினைச்சிடலாம், நான் இப்படி போற இந்த பாதை போகிறேனே, வழி தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார். ஆகா, தன்னுடைய நாச்சியாருடைய கொடுமை நிமித்தமாக கொடுமைப்படுத்தினாள் சாராள். உடனே அவள் ஓடுகிறாள், வீட்டிற்கு ஓடுகிறாள். போகிற வேளையிலே கர்த்தர் கேட்கிறார், ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? 2 கேள்வி கேட்டார். ஆனா அவளால் ஒரே ஒரு பதில் சொல்ல முடியும், நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி வந்துட்டேன், ஆனா எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. யோசித்து பாருங்கள், ஒரு சமயம் நம்ம ஆகாரை நோக்கி இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டாலே, ஒரு குழந்தை கர்ப்பக்கனி உருவானதினாலே நாச்சியாருக்கு அந்த சாராளுக்கு பொறுக்காமல் துரத்தி விட்டுட்டாலே என்று. தெய்வ பிள்ளைகளை, நம்ம சத்தியத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு நிறைய வேலைக்காரரும் வேலைக்காரிகள் இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே லோத்துவையும் லோத்துக்குள்ளதெல்லாவற்றையும் அங்கு இருந்த ராஜாக்கள் பறித்து ஓடிட்டார்கள். லோத்துவையும் அவங்களுடைய எல்லாத்தையும் பறித்து கொண்டு அடிமைதான் எடுத்துட்டு போறாங்க. ஆபிரகாம் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட மாத்திரத்தை வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுடைய கை தேறினவர்கள், யுத்தத்திற்கு மாத்திரம் கை தேறினவர் திரும்பறான் 318 பேரை அவன் தன்னுடைய சோதோமி ஜனங்களை, அதாவது லோத்தை காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு 318 பேரை தன் வீட்டு மனுஷனை அழைத்துக் கொண்டு போகிறானா. அந்த வசனத்தை பாருங்கள். நான் நினைக்கிறேன் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தன் சகோதரன் சிறையாக்கி கொண்டு போகப்பட்டதை, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தன் சகோதரன் சிறையாக்கி கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய எல்லாத்தையும் தேறினவர்கள், யுத்தத்திலே எல்லாத்திலும் கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் தன்னும் ஊர் மட்டும் தான் என்னும் ஊர் மட்டும் அவனை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து, கை படிந்தவர்கள் மாத்திரம் 318 பேர், அவருடைய பெண்கள், அவருடைய ஆண் பிள்ளைகள் மற்றும் வேலைக்காரர், பல ஜாதி மக்கள் அவங்க கூட இருக்கிறார்கள்.
அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள், அவங்க வீட்டிலே வளர்ந்தவர்கள், வீட்டுக்குள்ள வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு சாக்கியம் இந்த ஆகாருக்கு இருந்தது. எத்தனையோ வேலைக்காரை விட்டுட்டு இந்த ஆகார் மீது கண் பதித்ததினாலே, ஆகாருக்கு பெருமை வந்ததினாலே வசனம் சொல்கிறது, தன் எஜமாட்டி ஆகிய சாராளை அற்பமாய் தன் அற்பவதியானதை கண்டு, யாரு அற்பமா நினைச்சாரா? எஜமாத்தியையே தான் வாழ்க்கையே உனக்கு பங்கு போட்டு கொடுத்தார், தான் விரும்பி உனக்கு வாழ்க்கை கொடுத்தார். ஆகார் ஏற்றுக்கொள்ளல, சாரா நியமித்தாள் ஆகாரை. ஆகாரை தெரிந்து கொண்டாள். ஆகாரை தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்கு மனவாட்டியை கொடுத்தது யார்? சாரா. ஆனா அந்த சாரால நீ துச்சமா நினைச்சு, அந்த சாரால நீ அற்பமா நினைத்து, அந்த சாராளுக்கு விரோதமாக நீ நடப்பாயானா என்ன செய்ய? ஆகார் தேவன் கேட்கிற, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? நான் செப்போ உன்னாச்சியாருடைய கைக்கு கீழே அடங்கி. அப்போ தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் நம்மை காண்கிறது. நமக்கு வருகிற எல்லாம் நீ ஊட்டி வளர்க்கிறவர்கள், உன்னால் ஆதரிக்கப்படுகிறவர்கள், நீ அவனை தூக்கி விட்டவர்கள், அவருக்கு நீ வாழ்க்கை கொடுத்தவர்கள், நன்மை செய்தவர்கள். உனக்கு துரோகம் செய்யும் போது நீ சோர்ந்து போய்விடாதே. நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை தேவன் நமக்கு காண்கிறவர். அவர் காண்கிற தேவன். எதற்காக அவர் நம்மை கண்டால் பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நீர் என்னை அறிந்திருக்கிறீர். என்னை காண்கிறீர். என்ன செய்கிறீர்? என்னை நீ காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். என் இருதயத்தை நீ பார்க்கிறப்பா. என் இருதயத்தை எப்படி பற்றி என்னை காண்கிறீர், என்னை அறிகிறீர், என்னை சோதித்திருக்கிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு. கவனிங்கள், அங்க எதையுமே சொல்றாரு. என் இருதயத்தை நீ காண்கிறீர், நீ சோதித்து அறிந்திருக்கிறீர். நான் எப்படி நடக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் வசனம் சொல்லி நினைக்கலாம். என்னை யாருமே புரிந்து கொள்ளலையே, என்னை யாருமே புரிந்து கொண்டு நடக்கிறார்களே. நீ கலக்காதே, உன்னை அறிந்த கர்த்தர் இருக்கிறார். நீர் என்னை காண்கிறதே, நீர் என்னை காண்கிற தேவன். அவர் எதை கண்டார் நமக்குள்ளே? அவர் காண்கிற 2 விஷயத்தை பாருங்கள். முதலாவதாக 37ஆம் சங்கீதம் 12-13. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 12-13. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய். யார் எழுதுகிறது? துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். அவன் பேர் நீதிமான் மேல பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வரும் என்று காண்கிறார். அவன் நாள் வரும் என்று காண்கிறார். அப்போ நம்மை விரோதிக்கிறவர்களுடைய விரோதங்களை கர்த்தர் காண்கிறார். உனக்கு விரோதமா ஒரு துரோகமும் ஒரு விரோதமும் எதுவோ ஒரு சூழ்ச்சி உன் பெயரை சொல்லி ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அது உனக்கு தெரியாது. ஆனா யார் காண்கிறது? நம்மை காண்கிற தேவன் நம்முடைய விரோதிகளையும் கர்த்தர் காண்கிறார்.
உனக்கு விரோதமாய் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமானுக்கு விரோதமாய் துன்மார்க்கன் செய்யும் சூழ்ச்சியை கர்த்தர் பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வரும் என்று காண்கிறார். நீ நினைக்காத, ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, என்னை எல்லாம் துரோகம் எனக்கு செய்யறாங்களே, நான் நீதியாக வாழ்ந்தனே, எனக்கு வேதனை தான் மிஞ்சுகிறது. ஒன்று அறிந்து கொள், உனக்கு வேதனை கொடுக்கிறவர்களையும் உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களையும் உன்னை விரோதிகளையும் கர்த்தரை கண்டு காண்கிறது. நீரனை காண்கிறவர் எதை காண்கிறார்? விரோதிகளை கர்த்தர் காண்கிறார். உன்னை விரோதிகளை காண்கிற கர்த்தர் அவன் விரோதிகளை விட்டுடுவாரா? நான் வசனம் சொல்கிறது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். எதை கண்டாரா? ஜுரமாய் இருக்கிறதை கண்டார். அவர் கண்டார். உன் வீட்டில் வியாதியாய் படுத்துக் கொண்டு கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். உன் விரோதிகளை கர்த்தர் காண்கிறார். உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் இருக்கிற வியாதியை கர்த்தர் காண்கிறார். நீ நினைச்சிடாத, ஐயோ வீட்டுல பட்டு நிற்கிறனே, எனக்கான யாருமே என்று. உன்னை காண்கிற கர்த்தர் இருக்கிறார். நீ வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் காண அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த குடும்பத்தை கர்த்தர் காண்கிறார். நீ நினைக்கிற என்னை காண்க ஒருவரும் இல்லையே, நம்மை காண்கிறவர். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்கிற விரோதிகளை கர்த்தர் காண்கிறார். அது மாத்திரமில்லை, அதனாலே வருகிற மனவியாதி, சரீர வியாதி, போராட்ட வியாதியையும் கர்த்தர் காண்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவன். எதை காண்கிறார்? நம்முடைய விரோதிகளை காண்கிறார், நம்முடைய வியாதிகளை காண்கிறார். அவர் காண்கிறார். யோபில் ஒரு வசனம் உண்டு. யோபின் புஸ்தகம் பாருங்கள், 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் பூமியின் கடையாந்திரங்களை யோபு 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். வானத்திற்கு இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அவர் காண்கிறார். நினைச்சிடாத, நமக்கு நடக்கிற எல்லாத்தையும் அவர் காண்கிற கர்த்தர். விரோதங்கள் மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் நடக்கிற நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் எல்லாவற்றையும் காண்கிறது. நீர் என்னை காண்கிறது. எதை காண்கிறார்? நம்முடைய விரோதிகளை காண்கிறார், நம்முடைய வியாதியை காண்கிறார். இரண்டாவது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், யார் இருக்கிறது? ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் நம் நடுவே இருக்கிறார். அவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். இந்த தேவனுடைய பேர் என்ன? ஜீவனுள்ள தேவன் நம் நடுவே இருக்கிறார். நம் நடுவே இருக்கிறார். இந்த ஜீவனுள்ளவர் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார், ஜீவனோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் மரித்த தேவனை ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். 37ஆம் சங்கீதம், ஏசாயா 37:4. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி ஏசாயா 37:4. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய
தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே ம். சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். ம். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்கிற வார்த்தைகளின் நிமித்தம் கேட்கிற வார்த்தையின் நிமித்தம் தண்டனை செய்வார். யார் தண்டனை கொடுப்பாரு? நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஜீவனுடைய தேவனை நிந்திக்கிறவர்களை யார் கேட்கிறது? அவனை கேட்கிறார். யார் தண்டிக்கிறது? நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாரோட போராட வேண்டிய அவசியம் இல்லையே. யாரோட யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. யாரோட வழக்காட வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம போகும்போது நம்மள பேசுறாங்க, நம்மள இல்ல, நமக்குள்ள இருக்க ஜீவன தேவனே பேசுறாங்க. அவங்கள பேச அவருக்கு யார் கேட்கறது? நம்ம காது நமக்குள்ள இருக்கிற கருத்தை நான் அவங்க பேசுற காது கேட்கலையா? தாங்கள் பேசுகிறது அவர் கேட்கிறார். கேட்கிறது மாத்திரமல்ல, அவரே தண்டனை செய்கிறார். அதனால் நமக்கு வேதம் பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. உனக்கு பிரச்சனை கொடுக்கிற ஜென்மத்திலே நீ அமைதியா, நீ யுத்தம் செய்யாத, நீ வழக்காடாத, நீ வாதாடாத, நீ போராடாத. அவரை பார்க்கிறார். அவங்க பேசுறதையும் கேட்கிறாரு, அவங்க செய்யறதையும் காண்கிறாரு. அவர் கேட்டா பார்த்தா அவர் தண்டனை செய்வார். நம்ம எதுக்கு வழக்காடு? ஆண்டவரே என்ன பேசிட்டாங்களே பேசட்டும். பேசுறதுக்கு நம்ம வாய் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம காதலை கேட்கறதுக்கு நம்ம காதை கொடுத்திருக்கிறாரு. ஆனா பேசுறதை கேட்டதை அவர் கேட்டுதானே இருக்கிறாரு. அவர் தண்டனை செய்வார். இந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கட்டும். அதனாலே நம்ம பதறி கூட எதையும் பேசணும். சில வேளையிலே நமக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறார்கள். சனிகளை கொந்தளிக்கிறான், நமக்கு வீடி பேசுகிறான், கொந்தளிக்கிறான். ஆனா ஒண்ணு ஜீவனுடைய தேவன் கேட்கிறார், ஜீவனுடைய தேவன் பார்க்கிறார், ஜீவனுடைய தேவன் தண்டனை செய்வார். நீங்களும் நானும் அந்த பிரச்சனையை கட்ட கொடுத்துட்டு அமைதியா இருப்போமானால் அவர் செய்கிற 2 காரியத்தை பாருங்கள். ஜீவனுள்ள தேவன் செய்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த கவனிங்கள், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனின் சபையாய் சத்தியத்திற்கு தூணும். எப்படி இருக்கதா? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் சத்தியத்திற்காக. அப்ப ஜீவனுடைய தேவன் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இதுதான் சத்தியம். உனக்கு விடுதலை வேண்டுமா? இந்த பிரச்சனை விடுதலை வேண்டுமா? நீ சத்தியத்தை அறிந்து கொள். சத்தியம் விடுதலையாக்கும். ஜீவனுடைய தேவனுடைய இந்த வீடு சத்தியத்திற்கு துணை. ஆகையினாலே ஆண்டவரே எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்திட்டாங்க. இந்த ஆழமான சத்தியத்துக்குள்ளே கடந்து செல்ல எனக்கு கிருபை தாங்க. கணுக்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சலால் மூழ்கக்கூடிய சத்தியத்தில் மூழ்கி முத்துக்கள் எடுக்கிற அளவுக்கு ஆழமான சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்திட்டாங்கப்பா. காரணம் ஜீவனுள்ள தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். சத்தியத்தை வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல, அதே தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையும் உள்ளவர்களாக
சிந்திராமலும் நினைவற்ற ம், ஐஸ்வர்யத்தின் மேல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு நாம் சகலத்தையும் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதற்கு சகலமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறாரா? சகலமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை நம்பிக்கை வைக்க. வைக்கிறோம். அந்த நம்பிக்கை யார் மேலா? ஆமென். ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஜீவனுள்ள தேவன் எப்படி சம்பூர்ணமாய் சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நம்ம தேவன் சாதாரண தேவன் அல்ல. எல்லா சகல நன்மைகளையும் கிள்ளிக்குள்ளி கொடுக்க மாட்டாராம், அள்ளி அள்ளி கொடுப்பாராம், ஆமென். சம்பூர்ணமாய் கொடுப்பாராம். நம்முடைய தேவன் சம்பூரணம் கொடுக்க, சம்பூரணத்தையும் கொடுக்க. ஜீவனுள்ள தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். ஜீவனுள்ள தேவன் சகலத்தையும் சம்பூரணமாய் கொடுக்கிறார். சகலத்தின் சம்பூரணமாய். ஆகியதான் ஓசியால் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாம். ஓசியா 1 என்றாலும் ம். இஸ்ரவேல் புத்திரின் தொகை அளக்கவும் ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று நீங்கள் என் ஜனம் அல்லவென்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் என் ஜனம் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அவர்களுக்கு சொல்லப்படும். யாருடைய பிள்ளைகள்? நம்ம ஜீவனுள்ள ஜனம் இல்ல, நம்ம சொந்தக்காரர் இல்ல, அவருடைய பிள்ளைகள். ஆமென். அவருடைய பிள்ளைகள். ஆமென். நீங்கள் என் ஜனம் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் எப்படி சொல்வாரா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்காகத்தான் அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். யார் ஜீவனுள்ள தேவன் அந்த தேவன்? யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் காண்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜீவன தேவன் நமக்காக சத்தியத்தை வெளிப்படுத்துவார், சகலத்தையும் சம்பளமாய் கொடுப்பார். 3வது நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு நான் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு நான் ம், மறுமொழியாக ம். பரலோகத்தின் தேவனானவர் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எந்த தேவனவர்? பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் ம், எழுந்து கட்டுவோம். எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் ம், எருசலேமிலே ம், பங்கும் இல்லை, ம். பாத்தியமும் இல்லை. பரலோகத்தின் தேவன். நம்முடைய தேவன் பேர் என்ன? பரலோகத்தின் தேவன். அவர் நமக்கு வெளிப்படுகிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன். இந்த பரலோகத்தின் தேவனை குறித்து வேதம் சொல்கிறது. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ராஜாவே தானியேல் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ராஜாவே, ம், நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். ம். பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் எந்த தேவன் அவரு? ராஜாவே, நீ ராஜாவா இருக்கிற உண்மைதான், நீ ராஜாவா இருக்கிறீர். ஆகிலும் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் பராக்கிரமத்தையும்
வல்லமையையும் மகிமையையும் அருளினார். எது இருக்கிறாரா? மகிமை, வல்லமை, பராக்கிரம், ராஜ்யம் எல்லாத்தையும் யார் கொடுத்தது? நீ சம்பாதிக்கல, பரலோகத்தின் தேவன். நீ உயர்க்க பலன் கொடுத்திருக்கிறது பரலோகத்தின் தேவன். சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கிறது பரலோகத்தின் தேவன். உயர்ந்த வருமானத்தை கொடுக்கிறாரு பரலோகத்தின் தேவன். நீ ப்ரமோஷன் கொடுத்தது யார்? பரலோகத்தின் தேவன். உன்னுடைய சாமர்த்தியம் அல்ல. உனக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கிறதோ, உனக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கிறதோ, உயர்த்தி வைத்திருக்கிறதோ, இதுவரைக்கும் நடத்திருக்கிறதோ, உனக்கு ஒரு நோய் நொடி அதுதான். சபைக்கு கொண்டு உட்கார வைத்திருக்கிறது பரலோகத்தின் தேவன். ராஜாவே, நீ ராஜாவா இருக்கிற உண்மைதான், நீ விசுவாசியா இருக்கிற உண்மைதான், சபைக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிற உண்மைதான். ஆனா உனக்கு கொடுத்திருக்கிற சுகம், உனக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடு, உனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, உனக்கு கொடுத்திருக்கிற பல, உனக்கு கொடுத்திருக்கிற வருமானம், இது அனைத்து யார் கொடுத்தது? உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுத்த தெய்வம் விசேஷித்த தெய்வம். அவர் நம்முடைய தேவன். நீ ராஜா தான் உண்மை, நீ உழைக்கிற உண்மைதான். ஆனா உழைக்கு பலன் கொடுக்கிறாரு. கையோ காலோ வெளியிடப்பட்டா உன் எஜமான் கிட்டோடு சேர்க்க மாட்டான். ஒரு நாள் பர்மிஷன், ஒரு மாசம் பர்மிஷன். என்னப்பா கை ஊட்டிச்சு கால் ஊட்டி சொல்ற போதும் உனக்கு பதில் வைக்கிறேன் நல்லான்னு புறப்படுவா, அவ்வளவுதான் விட்டுருவா. நமக்கு சரீரத்துல பலன் இருக்கிற வரைக்கும் தான். ஆனா அந்த பலனை கொடுக்கிறது பரலோகத்தின் தேவன். ஆகதான் யோனாவை பார்த்து அவள் சொன்னார்கள், கடல் கொந்தளிக்கிறதுப்பா, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் சபைக்கு விரோதமாக, உன்னுடைய தேசத்துக்கு விரோதமாக, நீ அமர்ந்திருக்கிற கப்பலுக்கு விரோதமாக கடல் கொந்தளிக்கிறது. ஒருவேளை நமக்கு மனம் இறங்குவதற்காக பரலோகத்தின் தேவனை வைத்திருக்கிறது. அவன் சொல்றான், நீ யார், எந்த ஜாதியா? நான் பரலோகத்தின் தேவனிடத்திலே பயபக்தியா நான் இருக்கிறேன், பயபக்தியா. அதனாலே பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். இந்த பரலோக தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற 2 நன்மைகளை பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். எந்த தேவனாகிய கர்த்தர்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம், இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி, எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தந்தருளினார். ஆமென். இந்த பரலோகத்தின் தேவன் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் எனக்கு தந்து அருளினார். தந்தார், தருகிறவர். ஆலயத்தை கட்டுவதற்காக, இந்த சரீரமாகிய பரிசுத்த ஆலயத்தை கட்டுவதற்காகத்தான் நமக்கு இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். பரலோகத்தின் தேவன் தருகிறவர். தருகிறவர் மாத்திரமல்ல, வசனம் சொல்கிறது, அதே எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 9-10. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 9-10. பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளம் காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுது. எது இல்லாமா? பரலோகத்தின் தேவன் தாழ்ச்சி இல்லாமல் கொடுப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே வெட்கப்படவே மாட்டேன், தாழ்ச்சி அடையவே மாட்டேன். தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கிறார். அவர் தருகிறவர், தாழ்ச்சி அடைய விடாதவர். எந்த விதத்திலையும் நம்மை தலைவனை விட்டுவிட மாட்டார்.
தாழ்ச்சியை விட்டுவிட மாட்டார். தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்படும். காரணம் பரலோகத்தின் தேவன். இந்த பரலோகத்தின் தேவனானவர் நமக்காக எல்லாத்தையும் தருகிறவர், தந்தருகிறவர். அது மாத்திரமல்ல, தாழ்ச்சி அடையாமல் பார்த்துக் கொள்வார். எந்த இடத்திலேயும் நம்மை தாழ்ச்சி அடைவதே காரணம் அவர் பரலோகத்தின் தேவனானவர். தாழ்ச்சி இல்லாமல் நம்ம போய் தலை குனிச்சு வெக்கப்பட்டு கூடி குறுகி வருகிற அளவுக்கு என் விடவே மாட்டார். தலைமுடி விடுவாரா? அவமானப்பட விடுவாரா? தாழ்ச்சியை விடுவாரா? வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகையால் தாழ்ச்சி அடையே மாட்டேன். தாழ்ச்சி வரும், தாழ்ச்சி பண்ணுகிற அளவுக்கு வரும் நமக்கு. தாழ்ச்சி அடைவிடவே மாட்டேன். பரலோகத்தின் தேவன் அவர் தந்தருகிறவர், தாழ்ச்சி அடையாமல் காக்கிறவர். நான்காவது தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னதமான தேவன் தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னதமான தேவன். எந்த தேவன்? உன்னதமான தேவன். உன்னதமான தேவன். அவருடைய பெயரை பார்த்தீர்களா? இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் காண்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன், பரலோகத்தின் தேவன். பரலோகத்தின் தேவன், உன்னதமான தேவன். உன்னதமான தேவன். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் என்னிடத்தில் அவர் செய்தார். என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. எனக்கு நன்மையாய் கண்டது. எனக்கு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், சரீர சோகங்கள், எத்தனை நன்மைகள், அதை பிரசித்தப்படுத்துவது, அறிவிக்கிறது. கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். இவ்வளவு நன்மை அறிவிப்பது, சாட்சியை சொல்லிக் கொண்டே இருப்பது. யார் செய்தது? கர்த்தரே செய்தார். யார் கொடுத்தது? கர்த்தரே கொடுத்தார். கர்த்தர்தான் இப்படி நடத்தி கொண்டு வருகிறார். இவ்வளவு போராட்ட பிரச்சனையும் அழகாய் நடத்தி கொண்டு வருகிறாரே. யார்? உன்னதமான தேவன். இந்த உன்னதமான தேவனை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். அதை தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன்னதமானவர். அதே அதிகாரம் 17ஆம் வசனம். உன்னதமானவர். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, நமக்கு சித்தமானதை அதை சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று. என்ன செய்யறாரா? அதி தாழ்ந்தவன், ஒன்றுக்கு உதவாதவன், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள் கர்த்தர் செய்யறா, நமக்கு சித்தமானவர்களை அதிகாரி ஆக்குகிறார். உன்னதமான தேவன். இந்த உன்னத தேவன் செய்யற பாத்தீங்களா? தாழ்ந்தவனையும் அதிகாரி. இன்னைக்கு கர்த்தர் தாழ தள்ளப்படுகிறவர்களை மேன்மைப்படுத்துறவர்களா இருக்கிறார். எவ்வளவு நம்ம தாழ்மைப்படுகிறோமோ அவ்வளவு கர்த்தரை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார். அப்ப உன்னத தேவன் நம்மை அதிகாரி ஆக்குகிறார். அதிகாரி ஆக்குறது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை பாருங்கள். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனாலும் வார்த்தைகளை கேட்டு. என்னாகமம் 24:16. தேவனாலும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் அருளும் வார்த்தைகளை காதால் கேட்கிறவர்கள் கேட்டு, உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து. உன்னதமானவர் எதை அளிக்கிறாரா? அறிவை. உன்னதமானவர் அதிகாரி ஆக்குகிறார். உன்னதமானவர் அறிவை கொடுக்கிறார். உன்னதமானவருடைய அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, தாழ்த்தப்படுகிற வேளையிலே
உன்னதமானவருடைய அதிகாரி ஆக்கிறார். அறிவு மாத்திரம் இல்ல, நம்ம அவர் ஆசிரியர் கர்த்தர். உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வ நிலையிலே தங்குவார். அந்த உன்னதமானவருடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து உன்னதமானவர் அவர் ஆசீர்வதிக்கிறவர். அப்படி விட்டுவிட மாட்டீர் அல்லவர், நமக்கு ஆசீர்வதித்து தருகிறவர். உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்திலே அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினாலே சோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாம் இவருக்கு தன் எல்லாவற்றையும் தசமா கொடுத்தான் என்று சொல்லப்பட்டது. இந்த உன்னதமான தேவன் நம்ம அதிகாரியாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்ம அறிவாளியாய மாற்றுகிறார். நீ அறிவாளியாய் இருந்தாலே போதும், கர்த்தர் அபரிதமா ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். மற்றவர்களுக்கு நீ கொடுக்கிற அளவுக்கு, மற்றவர்களை போஷிக்கிற அளவுக்கு இந்த உன்னதமான தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் காண்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பரலோகத்தின் தேவன், உன்னதமான தேவன். நம்மை அதிகாரியாய் மாற்றுகிறார், நமக்கு அறிவை கொடுக்கிறார், அல்லது அறிவாளியாய் மாற்றுகிறார். உன்னதமானுடைய அறிவு. கடைசியா பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தோம் கேட்டோம் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. நீங்க செய்கிறதெல்லாம் செய்யுங்கள். கர்த்தருக்காக சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நம்முடைய தேவன் சமாதானத்தின், கலகத்தின் தேவன் அல்ல, சண்டைக்கார தேவன் அல்ல, பிரிவினை தேவன் அல்ல. நம்முடைய தேவன் சமாதானம். இந்த சமாதானத்தை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சகல விதத்திலேயும் எல்லா சூழ்நிலையும், எப்போ ஒரு மாத்திரமல்ல, இன்றைக்கு மாத்திரமல்ல, சகலத்திலும் எல்லா சூழ்நிலையும் அவர்களோடு இருப்பார். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுவிடானால் அவர் உங்களை விட்டுவிடுவார். அப்போ சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்கள் என்றால் நாம் அவரோடு இருப்போம்னால் அவர் நம்மோடு இருப்பார். இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு காண்பிக்கிற 2 ஆசீர்வாதத்தை பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் எந்த தேவன்? அதை கவனிங்கள். காண்கிற தேவன். உனக்கு விரோதியையும் வியாதியையும் காண்கிறார். ஜீவனுள்ள தேவன்.
சத்தியத்தையும் சம்பூர்ணத்தையும் கொடுக்கிறார். பரலோகத்தின் தேவன் தருகிறவர் தாட்சணியாமல் பாப்பா. உன்னத தேவன் அதிகாரியாக்குகிறார், அறிவாளியமாக்குகிறார். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் தானே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சாத்தானை அழிப்பதற்கு வேண்டியதெல்லாம் கிருபை, கிருபை, கிருபை. ஆண்டவரே, என்னை ஆட்டி படைக்கிறது சாத்தான். என் காலுக்கு நசுக்க வேண்டியது என் தலைமையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதை என் காலுக்கு நசுக்குவதற்கு சமாதானத்தின் தேவன் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. சமாதானத்தின் தேவன் நம்முடைய சாத்தான் உன்னை ஆட்டி படைக்கிற அந்த சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்கி போட அவர் கிருபை தருகிறார். கிருபை மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கவனிங்கள், எந்த தேவன்? 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காப்பாரவர் கிருபை கொடுப்பா. உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை காப்பார், காத்துக் கொள்வார். சமாதானத்தின் தேவன் தாமே உன்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி கர்த்தரே காப்பார். சமாதானத்தின் தேவன் அவர் கிருபை கொடுப்பார், அவர் நம்மை காப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், அன்பின் தெய்வம். நன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரே, எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நமக்கு கொடான கொடி சொல்கிறோம். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், எங்களை காண்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், பரலோகத்தின் தேவன், உன்னதமான தேவன். நீ ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் எங்களுக்காக சமாதானத்தின் தேவன். வந்திருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதி. சண்டே ஸ்கூலையும் வாலிப கூட்டத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.